சாத்திரத்தில் முக்திதனில் 3 முதலும் ஒழியக்க சுத்த அனுபோகம் துய்த்தல் அணி மெத்தவை இன்பம் கொடுத்தல் இறை இத்தை விடவித்தல் மலம் அன்புடனே கண்டுகொள்ளப்பா என்று 3 பொருள்களும் எப்படி இருக்குங்கிறத சொன்னார். அப்புறம் இந்த முக்தி அடைதல் என்பது அபூர்வ விதி. எய்தாததனை எய்துதல், எய்தாததனை எய்துதல் என்ற அபூர்வ விதி. இதை எய்தியது ஆச்சுன்னா அது என்ன செய்யணும்? அப்புறம் எய்தியது இகழ்ந்துபடாமல் காக்கணும். எய்தியது இகழ்ந்துபடாமல் காக்கணும். அது நியத விதி. நியத விதி நியத விதி. அப்போ இவ்வளவு நாள் எழுத முடியாத முக்தியை எழுதியாச்சு இல்லையா? அது நிலைக்கணும். இல்லைன்னா இவ்வளோ பாடுபட்டு பயன் இல்லாமல் போயிடுமா இல்லையா? அதனால் அப்பா இந்த முக்திக்கு அழியாத காரணம்தான் செப்பாய் என்று மாணவன் ஞான குருவாகிய மெய்கண்டாரிட கேட்குறார். மனவாசம் கடந்தார். அதுக்கு பதில் சொல்கிறார். இதுவரைக்கு அவர் சொல்கிறது விண்ணப்பம். அழியாத காரணம்தான் செப்பாய் என்பது வரைக்கு மாணாக்கர் விண்ணப்பம். அதுக்கு பதில் சொல்லணும். யார் சொல்லணும்? குருநாதர் சொல்லணும். அது அந்த ஒரே பாட்டில் எது வரைக்கும் மாணவருடைய விண்ணப்பம் எது, குருநாதருடைய விடை எது அப்படின்னு தெரியணும். புரியுதாம்மா? ஏன்னா ஒரு பாட்டு முழுதும் அப்படி இருக்காது. சில பாட்டில் ஒரு பகுதி 2 வரி இருக்கும், இல்லை 1 வரி இருக்கும். அது விண்ணப்பமும் பதிலுமா இருக்கும். அப்போ அதை தனியாக நீங்கள் குறிச்சிக்கணும். யார் சொல்கிறாதுன்னே தெரியாமல் படித்து போயிடக்கூடாது. ஆமாம். அப்போ இங்கே அவருக்கு இது விண்ணப்பம். அதுக்கு பதில் சொல்கிறார். அருளாலே செப்ப கேள், அருளாலே செப்ப கேள். அருளாலே நான் செப்ப நீ கேள். அருளாலே அப்படின்னா இது என்னுடைய கருத்து இல்லை. அருள் திருவருள் உணர்த்தினதை நான் உனக்கு சொல்கிறேன் இல்லையா? அருள்ங்கிறது ஆகமும் அருள் தான். அருள் நூலும் சொல்கிற மாதிரியா? அதுவும் அருள். அதனால் அதில் சொன்னபடி நான் உனக்கு சொல்கிறேன், நீ கேள். அருளாலே நான் செப்ப நீ கேள். அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒப்புயில் குரு லிங்க வேடம். ஒப்பில்லாத குருவை ஒப்பில்லாதவர் ஒரே ஒருத்தர் தான். பெருமான் பெருமைக்கும் உண்மைக்கும் பேரருக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பில்லாத ஓமநிலை அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த குரு வேறு சிவம் வேறு அல்லங்கிறத எப்படி சொல்கிறாரு? ஆமாம், ஒப்பில்லாத குரு. அப்போ ஒப்பில்லாத சிவம் தான் குருவாக இருக்கும் இல்லையா? அப்போ புறவன் அப்படின்னாலே என்ன சொல்லணும்? புறவன் நம்ம குரு அவன், குரு அவன் என்பது தான் புறவன். அவன் அப்படின்னா சிவம். அப்போ அந்த குருவாக வந்திருக்கிறது ஏன் அவன்தான். விளங்குதாமா? அது அவன்கிறது அது சேமை சுற்று. அவன்கிறது சேமை சுற்று. அதனால் நாம் சிந்தைக்கு எட்டாதவன். அதனால் சேமை சுற்றில் சொல்கிறோம். அவன் இப்போ இவன் என்று நம்ம கருவிகளுக்கு எட்டும் பிரகாரம்
வகையில் வந்திருக்கான் குருவா. விழுகுதாமா? அதனால் இங்கே என்ன சொல்கிறாரு, அந்த இவனை ஒப்பில்லாத குரு. ஏன்னா அது அந்த குருவா ஊரும் பேரும் உருவும் ஒன்றும் இல்லாத ஒருவன் ஊரும் பேரும் உருவும் கொண்டு என் ஊரும் பேரும் உருவும் கெடுக்க அப்படின்னு இந்த நெஞ்சு வீடு தூதுல சொல்கிறாரா இல்லையா? அப்போ கருணையே உருவமாகிங்கிறார். அப்போ அப்படி வருவதற்கு என்ன காரணம்? உருவமில்லாத ஒருவன் உருவம் கொள்றாம்னா அது கருணையின் மிகுதி, சிறப்பு, உண்மைன்னு சொல்கிறோமா இல்லையா? உண்மை சிறப்பு. அப்படி சிறப்பாக வர்றான். அப்படி வந்து ஒப்பு இல்லாத குருங்கிறார் அவனை. அப்போ ஒப்பில்லாத அவனுடைய பெருமைக்கு ஒப்பில்லை, நுண்மைக்கு ஒப்பில்லை, அருளுக்கு ஒப்பில்லை, பேற்றின் அருமைக்கு ஒப்பில்லை. இது ஒப்பில்லாத தன்மைகளை சொல்கிறாரா இல்லையா? அப்படி ஒப்பில்லாத குரு அவன். ஒப்பையில் குரு லிங்கம், ஒப்பு இல்லாத சிவலிங்கம். அந்த ஒப்பையில்ங்கிறத ஒவ்வொன்று கூட கூட்டிக்கணும். ஒப்பில்லாத குரு, ஒப்பில்லாத சிவலிங்கம். சிவலிங்க திருமை என்னது? ஏமா சிவலிங்கம், சிவலிங்கம்னு ஆனது ஏமா சிவலிங்கம்னு ஆனதுண்ணா பார்க்காத மாதிரி பார்க்குறீங்களே என்னம்மா? அதான் சிவலிங்கம். சிவலிங்கம்னா என்னம்மா? என்ன சொல்றதுன்னு குணபதி அம்மா சொல்லுங்க. என்னம்மா? சிவலிங்கம் சிவத்துக்கு லிங்கம், சிவமாகிய லிங்கம் சொல்லிடக்கூடாது. சிவத்துக்கு லிங்கம், சிவத்துக்கு லிங்கம், சிவமாகிய லிங்கம்னா அது இருபெயரொட்டு பண்பு தொகை, அப்படி சொல்லக்கூடாது. அப்போ சிவத்தை காட்டக்கூடிய அடையாளம் தான் அது. அது சிவம் அல்ல, அது சிவம் அல்ல, அது ஒரு அடையாளம், குறி. அதனால அப்போ அந்த அடையாளம் எதை உணர்த்தணும்? அந்த அடையாளம் எதை உணர்த்தணும்? எதை உணர்த்தணுமா? ஆமாம், சிவத்தைனா சிவத்தினுடைய இலக்கணத்தை, சிவத்தினுடைய பண்புகளை உணர்த்தணும். இதை பார்த்தோன்னே இறைவனுடைய பண்புகள் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அப்போ அங்கே சிவலிங்கம்ங்கிற இந்த அடையாளம் எதை குறிக்குது? எதை குறிக்குமா? அதாவது எல்லையில்லாத அறிவு விளங்கினால் அதில் ஆனந்தம் எழும் என்பது. அந்த வட்டமாக இருக்கிறது எல்லையில்லாத அறிவு, வியாபகமான அறிவு விளங்கினால் அதில் எழுவது தான் ஆனந்தம். அதான் லிங்கம், பானம். அதே பேர் என்ன பேர்? பானம். அப்போ அறிவின் விளக்கத்தில் வருவது தான் ஆனந்தம் என்பது. அதனால் இந்த லிங்கத்தை பார்த்த உடனே முதல்ல நாம் என்னத்தை பெறணும்? வியாபகமான அறிவை பெற்றால்
வருவது தான் ஆனந்தம். அதனால் அந்த ஒப்புயில் குரு லிங்கம், இந்த லிங்கம் எதை குறிக்குன்னா அறிவு. அப்போ சத்தான அறிவுனா சத்தான ஆனந்தம், மாறாத அறிவானந்தம். மாறாத அறிவை பெற்றால் மாறாத ஆனந்தம் என்பதை குறிக்கிற அடையாளம். அதனால் இந்த குரு லிங்கம், அதில் சிவத்தை நாம் கண்டு வழிபடணும், சிவத்தை கண்டு வழிபடணும். அதனால் அந்த லிங்கத்தை வழிபட்டு பிரயோஜனம் இல்லை. அந்த லிங்கம் உணர்த்துகிற பொருளை உணர்ந்து வழிபடணும். விளங்குதா? அதனால் இவர் அருளாலே செப்பார். செப்புதல்னா விடை கூறுதல். ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு பேர் என்ன பேர்? அந்த கருத்தை செப்பம் செய்வது செப்புதல். கருத்தில் இருக்கிற கோளாறை செப்பம் செய்து உரைத்தல் செப்பலாம். செப்பம்னானது திருத்தம், திருத்தி உரைப்பதுக்கு பேர் என்னது? செப்புதல். ஏமா வாதம் செப்பம் விதண்டைன்னு இருக்கா இல்லையா? எல்லாம் இருக்குது, எல்லா தண்டையும் இருக்குது. பேசுறதுல அதனால ஒருத்தர் ஒரு ஆசை, ஒரு தடை வந்தால் அந்த தடைக்கு காரணம் இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு அவனை திருத்தி சொன்னால் அதுக்கு பேர் என்ன பேர்? செப்பம். அவன் கருத்தில் இருக்கிற தவறை திருத்தி உண்மை கருத்தை விளங்க வைக்க செப்பமிட்டு சொல்வது செப்பமா. அதனால் அதை செப்ப நான் அப்போ ஒப்பு இல்லாத குரு லிங்கம். இந்த ஒப்புயில் குரு, ஒப்பில் லிங்கம், ஒப்பில் வேடம் என்ற அந்த ஒப்புங்கிறத எல்லாத்துக்கும் சேர்க்கணும். அப்போ அந்த லிங்க திருமேனி, அவருடைய வேடம், இதெல்லாம் சிவம் சிறந்து விளங்குகின்ற இடம். அது பசுவுக்கு மடு போல, பசுவுக்கு மடு போல இல்லையா? ஆமாம். அந்த பசு எது? பசு எதுமா? அது சிவம். இந்த பசுதான் சிவம். அதன் முகம், பசுவினுடைய முகம் அடியார். அதன் மடு அருள். அப்போ அருளை வேண்டுபவர், அந்த மடுவிலிருந்து பால், அது அருள் சுரத்தல். அந்த பால் வேணும்னு என்ன செய்யணும்? சொம்பை கொண்டு போய் கறந்துக்கிட்டு நிற்கக்கூடாது. முதல்ல என்ன செய்யணும்? அதுக்கு நல்ல தீனி, முகத்தில் என்ன வைக்கணும்? புல், புண்ணாக்கு எல்லாத்தையும் வைக்கணும். அது நல்லா உண்டு, அந்த உடல் உறுதிப்பட்டு சிவஞானம் உறுதிப்பட்டால் அந்த அருள் என்ற பால் சுரக்கும். முதல்ல அடியாரை வழிபடணும். அப்போ சிவம் மகிழ்ந்து உங்கள் அறிவை விளக்கி அருள் சுரக்க வைப்பார். அதனால் ஒப்பில்லாத குரு லிங்க வேடம் இவை கொண்டார். இவை கொண்டுதன்னானது என்னம்மா?
எனவே இந்த சிறந்து விளங்குகின்ற இடத்துல இறைவனை கண்டு வழிபடுதலை கொண்டவர். கண்டு வழிபடுதல். அந்த இடத்த பார்த்து கும்பிட்டு போயிடக்கூடாது. என்னம்மா? ஆமாம், அந்த இடத்துல சிவத்தை பார்க்கணும். என்னம்மா? ஆமாம், சிவலிங்க திருமேனியில சிவத்தை பார்க்காம வெறும் கல்லை பார்த்து கும்பிட்டு போயிடக்கூடாது. அவரை எங்கே போய் பார்க்க? புரியுதாம்மா? குருவை பார்த்த உடனே என்ன தெரியணும்? சிவபெருமான் தெரியணும். குரு அவருடைய உருவம் மறைஞ்சிடணும். உருவம் மறைஞ்சு சிவன் தெரியணும். எல்லாம் புருடாவெல்லாம் இருக்குது. அதான் நல்ல விடுங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னம்மா? நினைக்கப்படாதே, காணணும். நினைக்கிற சிவத்தை தரிசிக்கணும். தரிசிச்சாதான் நீங்கள் உண்மைன்னு அர்த்தம். இல்லை பேத்துக்கு இப்படி சொல்லிக்கிடுது, அதெல்லாம் இங்கே ஆகாது. அது அப்படி சொன்னால் அப்படி தான் ஒருத்தன் செய்வான். உங்களை மாதிரி என்ன செய்கிறான்? ஒரு ராஜாவை பார்த்து, நீர் வில்வைத்தேல அர்ஜுனனை விட தாண்டிட்டே, பீமனை விட பலசாலி, அப்படி இப்படின்னு பாட்டுகள் புலவரெல்லாம் அடுத்து விட்டார். அவருக்கு பரம சந்தோஷம். ஏப்பா நல்ல புகழ்ந்து பாடுறாரு அப்படின்னு அவர் மந்திரியை கூப்பிட்டு, இவருக்கு 1000 வராகம் கொடுங்க அப்படிங்கிறார். சரி அப்படின்னு அவர் ஒரு தட்டில் கொண்டு வந்தார். காமிச்சிட்டு கொண்டு போயிட்டார். கொடுக்காம போயிட்டு, நீர் இல்லாததா சொல்லி பாடினீர், எனக்கு ஒரு சந்தோஷம் வந்தது இல்லையா? இப்போ உனக்கு 1000 பொற்காசு கொடுங்கன்னு உனக்கு சந்தோஷம் வந்ததா இல்லையா? சரியா போச்சு. அதுக்கு இது சரியா போச்சு. கொண்டு போயிட்டார். அப்படி ஆயிருப்பாது. விளங்குதாம்மா? அதனால் உண்மையிலே அங்கே பார்க்கணும். அதுதான் 12ஆம் நூற்பாவில் சொல்கிறாரா இல்லையா? திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனி தன்னை சிவமனவே கண்டருக்குன்னு. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உபாயம் சொல்லியிருக்காருல, எப்படி பார்க்கணும்னு. மந்திரத்தை சொல்லி கடகடன்னு அதனால் இவை கொண்டார் அப்படின்னா இப்படி இந்த இடத்துல கண்டு வழிபடுதலை கொண்டவர். கரு ஒன்றி நின்றார்கள். அப்புறம் மேலே பிறக்க மாட்டாங்க. திரு ஒன்றி நின்றவர் கரு ஒன்றார். அங்கே திரு விளங்காமல் தானே கருவில் வரும். திரு விளங்கி நின்னா கரு ஒன்ற மாட்டார்கள். காண்கிறது என்னது? அனுபவத்தில் உணர்ந்து கொள் என்று சொல்கிறாரு. சரி, நீங்கள் சொல்கிறீங்க, செய்கிறேன், சொல்கிறத செய்கிறோம்னு. அப்போ நாம் தூத்துக்குடி போகிறோம். தூத்துக்குடி என்னம்மா? வரேன். வந்து உங்கள் தெரு பக்கமாக போக வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு, உங்கள் தெரு முன்னால் கூடி போகிறேன். இந்த அம்மா கூட, உங்கள் அம்மா அங்கே வேலை பார்க்காங்க. ஒரு பையன் தெரியுமா உங்களுக்கு? வரலாம் தெரியுமா? அப்படியா? அப்படி சொல்லுங்க. நீங்கள் தான்
அதை செஞ்சதா? சரி சரி, அப்புறம் உங்கள் கூட போகிறேன். நீங்கள் பார்த்துட்டு வழியில் பார்க்குறீங்க, இது எந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கேன்னு கொஞ்சம் நின்று பார்க்கிங்க. இவர் நம்ம வாத்தியார் மாதிரிலாம் தெரியுது. ஆ, கதை தானே, கதை தானேம்மா. அதை பார்த்துட்டு சரி, இவரை பார்த்தா அன்னைக்கு தான் வகுப்பில் சொன்னார், கும்பிடணும்னு சொன்னார் அப்படின்னு அதெல்லாம் ஞாபகம் வந்து தொலைச்சிட்டார். வந்துட்டார், என்ன செய்ய, நம்ம போய் தேடியாக போய் கும்பிட போகிறோம், வந்துட்டார் அப்படின்னு ஒரு கும்பிடு போட்டு போனீங்கன்னா இதெல்லாம் ஒப்பேதாதுங்க இருக்காத. விளங்குதாம்மா? இப்போ கடமையேன்னு செஞ்சா ஆமாம். ஏன்னா அந்த அடியார் வழிபாடு திருக்கோயிலில் போய் அங்கே திருக்கோயிலில் கைலாசம்ங்கிறோம், அதில் போய் பெருமானை வழிபடுவதற்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அது ரொம்ப அருமைங்கிறார். விளங்குதாம்மா? அது மாதிரி திருவேடத்தில் கண்டு வழிபடுவது இதெல்லாம் பெருமான் நமக்கு கொடுக்குற ஒரு வாய்ப்புன்னு நினச்சி புதையல் கண்டார் போல, எப்படி இருக்கணுமா, அதை புதையல் கண்டார் போல அதை ஏமாப்போங்கிறார். யாருக்கு கிடைக்கும் இந்த பேர், நமக்கு கிடைச்சிருக்குன்னு ஒரு பெருமையோடு. ஆமாம், அதை அவ்வளவு கிடைத்திருக்கிற வாய்ப்புன்னு அந்த உணர்ந்து வழிபடுவது இல்லையா, அன்போடு வழிபடுவது. அதனால் கற்றாவின் மனம் போல கசிந்து கசிந்து உருகி பெருமான் கருணையை எண்ணி இந்த வாய்ப்பு, அதாவது அந்த தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே இப்படிலாம் சொல்கிறாரா இல்லையா, தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியம். அந்த பெருமான அடியவருக்கு ஒரு தொண்டு செய்கிற வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். அது எல்லாத்துக்கும் கிடைக்கிறது. அது கிடைச்சிருக்கு அப்படின்னா அது இறைவனுடைய கருணை தான் அது காரணம்னு நினச்சி அவனுடைய பெருமானுடைய கருணையை எண்ணி கசிந்து உருகி வழிபடணும் இல்லையா. அதான் அந்த கற்றா கன்று என்றா அப்பத்தான் என்றா புனிற்றா, புனிற்றானா புதுசாக கன்றை என்ற அது அவ்வளவு. ஏன்னா அது சினை உற்று அந்த கன்றை வயிற்றில் சுமந்து அந்த துன்பத்துக்கு பயனாக பெறுகிற பரிசு அந்த கன்று, அது ஒரு பரிசு. அப்போ அதை பார்க்கும்போது அதுக்கு ரொம்ப உவப்பு, அது மேலே அன்பு இருக்குமா இல்லையா. ஆமாம், அதனால் அந்த அன்பு வளர வளர குறைஞ்சிரும். அதனால் அப்போ தான் என்ற கன்று மாதிரி இருக்கு அப்படிங்கிறார். அந்த கன்று மேலே எப்படி அந்த பசுவுக்கு அன்பு இருக்குதோ அதை மாதிரி இருக்கணுங்கிறார். இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அப்படி வழிபடணும். அப்போ கடனே வழிபடக்கூடாதுங்கிறார். இது கிடைத்த பெரிய வாய்ப்புன்னு கற்றாவின் மலம் போல கசிந்து கசிந்தே உருகி பெருமானுடைய கருணையை எண்ணி உருகி உற்ற ஆசான் குரு லிங்க வேடம் இவை கொண்டார். இவற்றை வழிபாடாக கொண்டவர்கள் கருவொன்றி நில்லார்கள் இல்லையா. அப்போ அப்படி வழிபாடு செய்யணும் இல்லையா. அப்போ இதை கடனேன்னு செய்யாமல் உள்ளார்ந்த அன்போடு செய்யணுங்கிறார் இல்லையா. அப்படி செஞ்சால் இந்த முக்தி பயன். ஏன்னா இது இந்த வழிபாடுங்கிறது நம்ம கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்கான பாதுகாப்பு இல்லையா. அவங்க ஏற்கனவே இன்பத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க, அது நிலைக்கிறதுக்கு தானே இது செய்கிறாங்க. இப்போ புறத்தில் இதுவும் செய்துக்கிட்டு இருந்தால் அகத்தில் அது நடக்கு, புறத்தில் இதுவும் செய்துக்கிட்டு இருந்தால் அவங்க கீழே விழுது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அது தாங்கும். இந்த வழிபாடு மருந்தாக இருந்து தாங்கும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நீங்கள் விழுந்தால் தான் செய்யணும், அதுவும் இல்லை விழுவதுக்கு முன்னாலேயே இதை செஞ்சுக்கிட்டே இருங்க, நீங்கள் விழாமல் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. ஆமாம், அது நம்ம நிலைக்கிறதுக்கு முக்கிய நிம்பம் நிலைக்கிறதுக்கு. அதனால தான் அந்த 9ஆம் நூற்பாவில் 3வது அதிகாரம் என்ன சொல்கிறாங்க, அதை மேற்கோளை சொல்லுங்கள்.
மேற்கோட சொல்லுங்க. என்னம்மா? இனி இனி இவ்விடத்தும் இவ்விடத்தும் ஸ்ரீ பஞ்சாக்கரத்தை விதிப்படி உச்சரிக்க என்றது இல்லையா? இவ்விடத்தும்னா எவ்விடத்தும் இவ்விடத்தும் எனவே அவ்விடத்து போல இவ்விடத்தும். அவ்விடம் எதுப்போ அந்த முக்தியில் முக்தி இன்பம் நிலைப்பதற்காக சீவன் புத்தர்கள் செய்வது இல்லையா? அந்த ஸ்ரீபஞ்சாக்கர உச்சரிப்பு அது தெளிதற்கும் அந்த இன்பம் நிலைப்பதற்காக செய்வாங்க. அதை இங்கே சாதனை நிலைக்கிறதுக்கும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. விளங்குதா? அதனால் அவ்விடத்து போல. அப்போ அங்கே சொல்ல வேண்டியது எங்கே? ஜீவன் முக்தி நிலையில் இல்லையா? இது சாதக நிலை. அதுபோல் சாதக நிலையிலையும் செய்யணுங்கிறார். ஸ்ரீ பஞ்சாக்கரத்தை உதிக்கணும், விதிப்படி உச்சரிக்கணும். அதை விதிப்படி உச்சரிக்கங்கிறார். விளங்குதா? அது எதுக்காகனா இந்த ஆன்மாக்களுக்கு ஞானம் பிரகாசித்தும் அஞ்ஞானத்தை வெம்புதுன்ற போல நோக்கி நிற்கும். ஆதலால் இல்லையா? ஞானம் பிரகாசித்தும்னா ஞானம் பிரகாசித்த வழியும், ஞானம் பிரகாசித்த வழியும். அது என்ன வழி? பிரகாசித்த வழி எந்த வழியுமா? அது இங்கே வழிங்கிறது இடம், இடத்தும் பிரகாஷ். அப்போ அங்கே ஞானம் பிரகாசித்த இடத்தும் அஞ்ஞானத்துக்கு காரணமான உடம்பு மேலே உலகு மேலே பற்று இருக்கும். பற்று வரும் பழையபடி. அந்த பற்றை அறவே துடைக்கணும். அந்த பற்றை அறவே துடைக்கணும். அது வரத்தான் செய்யும். எதனால? பழக்கத்தை அதனால் வரும். அப்போ அது இலையிலேயே கிள்ளணும். இலையிலேயே கிள்ளணும். அதுக்கு பஞ்சாக்கரத்தை உச்சரிக்கணும்னு சொல்கிறாரா இல்லையா? அதை விதிப்படி எப்படி உச்சரித்தா அவ்விடத்து போல் உச்சரிக்கணும். ஏன்னா முக்கியில் நமக்கு அந்த நாம் அறிவு விளங்கி நிட்ட கூடின இடத்தும் அந்த நிட்டை நிலைக்காமல் அந்த நிர்விகற்ப நிட்டையில் இருக்கிறவன் சவிகற்ப நிட்டைக்கு வருதலும் கூடும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அவன் ஸ்ரீ பஞ்சாக்கரத்தை உச்சரித்து தடை செய்யணும். வேலி அங்கே மட்டும் வேலையிலே இதுக்கும் இதான் வேலி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இப்போவும் அங்கே செய்யணும், சாதனையிலேயே அதை செய்யணும் அப்படின்னு. அதனால் இந்த முக்கிய நிலைக்கிறதுக்கு அது விழுந்த பிறகு தான் செய்யணும். இல்லை, விழுவதுக்கு முன்னாலேயே செஞ்சுக்கிட்டு இருக்கணும். செஞ்சுட்டு இருந்தால் அது விழாமல் தடுக்கிற ஒரு வேலையாக இருக்கும் இல்லையாம்மா? சரி, அப்படியெல்லாம் சொல்லியாச்சு, வழிபட்டாச்சு இல்லையா? முக்கிய நிலைச்சாச்சு. அதனால் அந்த குருநாதருக்கு நன்றி சொல்கிறார். சொல்லணுமா இல்லையா? சொல்லிடுவோம். அதனால் வாழ்ந்தேன் அருட்கடலே, வாழ்ந்தேன் அருட்கடல். அவன் எப்படி இருக்கிறான்? பெருமான் அருட்கடலாக இருக்கிறார் இல்லையா? இவர் எப்படி இருக்கிறாரு? ஆமாம், இவர் மருட்கடலில் இருக்கார். அவர் அருட்கடலாக இருக்கார், இவர் மருட்கடலாக இருக்கார். இருக்கட்டும் கேளா? ஆமாம், இவர் ஒரு மயக்கம், அவர் அருளாக இருக்கார். வாழ்ந்தேன் அருட்கடலே, நான் மருட்கடலில் கிடக்கிறதுனால வற்றாத பவக்கடலில், வற்றாத பவக்கடலில் கிடக்க. அதுக்கு வற்றாதன்னு ஒரு அடை கொடுக்குறாரு. பிறவி குறையவே மாட்டான். எத்தனை பெரிய பிறந்தாச்சு
குறைஞ்சிட்டு தான். அப்போ வற்றாத பிறவி அதில் வீழ்ந்து கிடக்கான். பவக்கடலில் வீழ்ந்து அவன் வாழ்ந்திருக்கான், இவன் வீழ்ந்திருக்கான். அருட்கடலில் வாழ்ந்திருக்கான், இவன் அஞ்ஞான கடலில் வீழ்ந்து கிடக்கான். வீழ்ந்து அது வீழ்ந்து மட்டும் கிடக்கல, அலைப்புண்டு. வீழ்ந்து அலைப்புண்டு. அலைப்புன்னு மாயை அலைவிகில் அசேதனம். அலைவியில் அசேதனம் தான். ஏன் அலைவில் தானாக செயல்படாது, சடம். ஆமாம், ஏன்னா அசேதனம். அப்போ அது ஒரு சரி செயல்படுத்தணும். அதுபோல இங்கே அலைவு, போக்கு வரவு, போக்கு வரவு. போகிற பிறக்கிறேன் இறக்குறேன், பிறக்கிறேன் இறக்குறேன், இப்படி அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்கேன் இல்லையா? அப்போ வற்றாத பவக்கடலில் வீழ்ந்து அலையாமல், இதுதான் அலைவு, போக்கு வரவு. அலையாமல் மேதினியில், இந்த உலகத்தில் சூழ்ந்து விடா, உம்மை சூழ்ந்து, உம்மை சூழ்ந்து. யாரை? இவர் குருநாதரை. யார் சூழ்ந்தது? மாணவர்கள் சூழ்ந்து. விடா என்னது? விடா சூழ்ந்து கொண்டு இவரை நீங்காது. ஆமாம், ஏன்னா இவர் தேனு, தேனு, தேனை சூழ்ந்து விடாத அந்த ஈக்கள் போல இவரை சூழ்ந்து மாணவர் கூட்டம் இருக்கான். விடாம ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு. விளங்குதா? வெண்ணெய், திருவெண்ணெய் நல்லூரில் அவதரித்து ஸ்வேதவனன் என்ற பிள்ளை திருநாமமும் மெய்கண்டார் என்ற தீட்சாநாமமும் கொண்ட வெண்ணெய் ஸ்வேதவன மெய்கண்ட நாதனே, ரெண்டு பேரையும் சொல்கிறார். ஆமாம், ஒருத்த தீட்சை பெற்ற பின்னால் அவன் ஏற்பேரை சொன்னான். அவன் எத்தனை யுகத்துக்கு நரகத்தில் போய் கிடப்பான்னு சொல்லியிருக்கு. ஆமாம் ஆமாம். ஆனால் இவர் அது யாருன்னு தெரியறதுக்காக சொல்கிறாரு. ஏற்பேரையும் சொல்லி தீட்சா நாமத்தையும் சொல்கிறார். மெய்கண்ட நாதனே, நான் பொய்கண்டு வீழ்ந்து கிடக்கிறேன், நீ மெய்கண்ட நாதனே. உம்மை சூழ்ந்து மாணவர் கூட்டம், மாணவர் கூட்டம் உன் தேன் போன்ற சொற்களை விரும்பி உங்கள் பின்னாலே சூழ்ந்து விடாமல் போகிறாங்க. நான் ஒரு சாக்கடை, விளக்குதா? நான் மருட்கடலை கடந்து அலைஞ்சிக்கிட்டு அப்படி கிடக்கேன். அத்தனை பேரை விட்டுட்டு என்னைய வந்து தூக்கிட்டிய இல்லையாம்மா? இவருடைய பெருமை உணர்ந்து இவரை சுற்றி நிற்கிறவங்க நிறைய பேர் இருக்கான். அவர் அத்தனை பேரையும் விட்டுட்டு இவரை போய் அந்த மருட்கடலில் கடந்தவனை போய் தூக்குறார். ஏன்? அது பெருமானுடைய இயல்பு, அது பெருமானுக்கு இயல்பு. விளங்குதா? பள்ளமடை போல, பள்ள எங்கே பள்ளம் இருக்கோ அங்கே கருணை வேகமாக பாயும் தண்ணி. விளங்குதா?
அதுபோல் யார் ஏழைக்கு இறங்கும் பெருமான். தாய்க்கு அன்பு நோயுற்ற குழந்தை போல அதிகமாக இருக்கும். இப்போ நாமெல்லாம் நோய் தானே, அதனால் பெருமானுக்கு அன்பு நம்மகிட்ட ஜாஸ்தியாக இருக்கு. புரியுதாம்மா? அதனால் அவர் என்ன செய்கிறாரு, அத்தனை பக்குவமுடையவர் மாணவர்கள் சூழ்ந்து இவருடைய உபதேசத்தை கேட்க நின்றாலும் அவங்கெல்லாம் விளக்கிட்டு வந்து என்னைய மருட்கடலிருந்து எடுத்துட்டாரு. அப்போ அதுக்கெல்லாம் காரணம் இல்லாமல் நடக்காது இல்லையா? அதனால் நான் ஏதோ ஒரு உண்மை தவம் ஒன்று செஞ்சுருக்கேன், ஏதோ ஒரு உண்மை தவம் செஞ்சுருக்கேன். அதன் பலனாக இது இன்றைக்கி வந்து இப்படி நடந்திருக்குது. இவர் என்னை பவக்கடலில் அருட்கடலில் போடுற மாதிரி அப்படின்னு அதுக்கு காரணம் சொல்கிறார் இல்லையா? வாழ்ந்தேன் அருட்கடலே வற்றா பவக்கடலில் வீழ்ந்து அலையாமல் மேதினியில் சூழ்ந்து விடா. உண்மை சூழ்ந்து விடாது சூழ்ந்து கொண்டு உன்னுடைய வாய்மொழியை கேட்பதற்கு எத்தனையோ பக்குவமுடைய அடியார்கள் நிற்க அத்தனை பேரையும் விட்டு என்னை வென்று அருள் செய்தாயே. இதுக்கு நான் ஏதாவது ஒரு அது காரணம் இருக்கணும், ஏதாவது ஒரு உண்மை செஞ்சுருக்கணும், உண்மை தவம் செய்திருக்கணும். அதுதான் இன்றைக்கி இந்த பலனாக எனக்கு கிடைஞ்சிருக்குது என்று சொல்கிறார். விளங்குதாமா? அப்படி சொல்லி இந்த நூலை நிறைவு செய்கிறார். என்னம்மா புரியலை? ஆமாம், தீட்சை பெற்ற பிறகு பழைய பேரை சொன்னால் அவங்க உலக சார்பு இது வந்து அடுத்த பிறவி எடுத்தாச்சு. இந்த பிறவி இருந்து இருபிறப்பாளர் இல்லையா? முதல் பிறவி வினை சார்புடையது, இந்த பிறவி அருள் சார்புடையது. தாய் தந்தையர் இப்போ சிவபெருமானும் வாகீஸ்வரன் வாகீஸ்வரி ஆயிருந்தாங்களா இல்லையா? ஆமாம். அப்போ பழைய பிறவை ஞாபகப்படுத்தக்கூடாது, வினைப்பிறவியை ஞாபகப்படுத்தக்கூடாது. அதனால் அதை சொல்லக்கூடாதுங்க. நீங்கள் சொல்லுவீங்களா? ஒருத்தர் பேரையும் சொல்ல மாட்டேங்க, யார் பேரையுமே நீங்கள் சொல்ல மாட்டேன் சார். நான் இனிமேல் பேரே சொல்ல மாட்டேன். சர்வ ஜாக்கிரதையாக இருக்கீங்க. சரி, இப்போ இந்த 54 பாட்டில் இப்படி அருமையாக நமக்கு அந்த 8 கேள்விக்கு பதிலை சொல்லி முக்தி அடைஞ்சு அந்த முக்தி அடைவித்த அந்த பெருமானை போற்றியும் ஒரு பாட்டை சொல்லி முடிச்சிட்டாரு இல்லையா? இப்போது இந்த உமாபதி அவருடைய நூலில் திரு அருள் பயன் வச்சிருக்கீங்களா? நீங்கள் வச்சிருப்பீங்க. பழைய ஆள் புதுசாக வந்தவங்க இன்னைக்கு இந்த புஸ்தகம் கொடுத்துருக்காங்க, இதை பார்க்கவா? இதில் இருக்கா சாருங்காங்க. இந்த புஸ்தகத்தில் இல்லையோ? திருவருள் இல்லையோ இதில்? அப்போ தேடி பாருங்க அந்த புஸ்தகத்தில் இருக்கான்னு. இந்த நூல் இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இது முழுக்க முழுக்க குறள் வெண்பாக்களால் ஆனது இல்லையா? வெண்பாவே ஒரு சிறப்பு, அதில் குறள் வெண்பா மிகச்சிறப்பு.
இது திருக்குறள்ல 3 பால் இருக்கு இல்லையாம்மா? 3 பால் என்னது? ஆட்டுப்பால், என்ன பால்மா? பால்னா என்னது? பகுதி. அத முனிவர் சொல்லுவார், நடுவினது எய்தின் இருதலையும் எய்தும் என்று. இது இலக்கணம். நடுவினது எய்தின் இருதலையும் எய்தும். விளங்குதாமா? ஒரு கதை புஸ்தகம் இருக்குது, பழைய கதை புஸ்தகம். அதில் முன்னால் ஒரு 10-15 பக்கம் காணல, பின்னால் கொஞ்சம் பார்க்குறேன், நடுவில் தான் இருக்குது. இதை படிச்சுட்டு முன்னால் இது தான் இருக்கும், பின்னால் இப்படித்தான் முடியும்னு. ஆமாம், நீங்கள் முடிவு பண்ணுறீங்களா இல்லையா? பண்ணுவேலம்மா. அது மாதிரி நடுவினது எய்தி. நடுவினது எது? பொருள். பொருள் இல்லையா? பொருள் எது? ஆமாம் ஆமாம் ஆமாம், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் என்ன? பொருள் சிவம் இல்லையா? பொருள் என்பது இன்ப காரணம். இன்ப காரணம்தான் பொருள் இல்லையா? அப்போ மற்ற பொருளெல்லாம் பொய்ப்பொருளுங்கிறோம். அதெல்லாம் என்ன? அதுவும் பொருள் தான், அது பொய்ப்பொருள். பொருள் பொய் இல்லை, பயன் பொருள் பொய். பொய்ங்கன்னா நிலையில்லாதது. நிலையில்லாத பயனை தரக்கூடியது உலகத்து செல்வம். அதனால் அது வெறுக்கை. வெறுக்கப்பட வேண்டியது பற்றி வெறுக்கை என்றார். அதுக்கு ஏன் வச்சிருக்குது வெறுக்கைன்னு? வெறுக்கப்பட வேண்டியது, வெறுக்கணும், அதுக்காக வெறுக்கை. வெறுங்கையில் அப்போ சிவத்தை, நிலையான இன்பத்தை தரக்கூடிய பொருளை மெய்ப்பொருளுங்கிறோம். அப்போ அந்த பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணர்தல் மருள்ங்கிறோம். ஆமாம், இன்பம் தரக்கூடிய பொருளை உணரணும் இல்லையா? அப்போ துன்பம் தரக்கூடிய பொருளை இன்பம் தரக்கூடிய பொருள்னு நினைச்சாது மருள். அப்படி மருள் இருந்தால் மருளானாம். மானாப்பிறப்பு. மானாப்பிறப்பு என்ன? மானாப்பிறப்பு. பிறப்பில் மானாப்பிறப்பு மாமன்னா பிறப்புன்னு இருக்கோ? இருக்குது. அது இருக்குது சார் நிறைய. மானாப்பிறப்புன்னு என்னது? என்னம்மா? மீள முடியாத பிறப்பு மானாப்பிறப்பு. மீளா பிறப்புங்கிறது தான் மானாப்பிறப்புங்கிறாங்களோ? அப்போ உங்கள் கெஸ்ஸு. கெஸ் எல்லாம் தப்பாக தான் இருக்கும். அது 7ஆம் நூற்பாவிலே சொல்லுவார். மானாப்பிறப்பு அப்படின்னா இப்போ மாட்சிமை இல்லாத பிறப்பை மானாப்பிறப்பு என்றார். பயனில்லா பிறவி. அதனால ஏன்னா நாம் தவம் செய்கிறோம் அப்படின்னா
பற்றோட தபம் செஞ்சிட்டோம். ஆனாலும் தபம் செஞ்சிட்டோம், தபந்தான். ஆனால் தபம் எப்படி செய்யணும்? தபம் சிவத்தின் மீது அன்பு காரணமாக செய்யணும் இல்லையா? அதற்கு மாறாக பற்று உலகத்தில் வச்சு செய்கிறோம் தபம். ஆனாலும் தபம் செஞ்சிட்டீங்க. அதனால் அவர் என்ன செய்வார்? பற்றுடன் தபம் செய்தார் என்றும் தபலோகம் சார்ந்து பவம் செய்து பற்றறுப்பாராக. அங்கே ஒரு அரியர்ஸ் வச்சுட்டான். அதுக்காக என்ன செய்வார்? மீள ஒரு பிறவியை கொடுப்பார். எதுக்கு? இந்த பற்றை அறுத்தல் பொருட்டு. ஆக என்னானது? பொருட்டு. அப்போ அவர் என்ன செய்வாருன்னா, இந்த பற்றை அறுக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில் பிறக்க வைப்பார். விளக்குதா? அவர் செய்கிற சகாயம். அதான் தவம் செய் நற்சார்பில் வந்துதி. தவத்தை முற்றிக்கக்கூடிய ஒரு நல்ல சார்பில் குடும்பத்தில் பிறக்க வைப்பார். புரியுதா? ஆமாம். அதெல்லாம் பயனுள்ள பிறவி. இந்த பிறவி என்ன? இப்போ பயனுள்ள பிறவி. அப்போ எது கடவுள் பொருள் உணர்ந்து எது இன்பம் கொடுக்குற பொருளுங்கிறதை தெளிந்து வழிபடணும் இல்லையா? அப்போது நாம் உயிர் பொருளை கடவுள் பொருள் என்று, உயிர் பொருள்களை கடவுள் பொருள் என்று வணங்கினா பிறப்பு தான் வரும், சிறப்பு வராது. விளங்குதா? இங்கே பொருள், அந்த பொருளை நாடி, அது பொருள் சிவம், அதை நாடி செய்கிற முயற்சி அதுதான் அறம். அவனை பெறுவதற்கு செய்கிற முயற்சி தான் அறம். அவனை பெற்றால் வருவதே இன்பம். அப்போ சிவம் பொருள், அவனை பெறுவதற்காக செய்கிற முயற்சி பேர் அறம். அதை அவனை பெற்றால் வருவது இன்பம் என்று இப்படி 3 பால் வச்சிருக்கிறார். விளங்குதாமா? ஆமாம். அப்போ ஒரு நூல் என்பது அறம்பொருள் இன்பம் வீடு என்ற 4 புருஷார்த்தங்களை பற்றி பேசணும். அதான் நூல் இல்லையா? எங்கே அறத்தை சொல்லியிருக்காங்க, பொருளை சொல்லியிருக்காங்க, இன்பத்தை சொல்லியிருக்காங்க இல்லையா? வீடை சொல்லலை. சொல்லலையா? சொல்லியிருக்காங்களா? என்னமோ அதெல்லாம் ஏன் சொல்லலைன்னு அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாரு இல்லையா? அதெல்லாம் நமக்கு சிந்தைலாம் சொன்னால் நமக்கு விளங்காதுங்கிறார். வீடு இந்த அறிவுக்கு எட்டாதது இல்லையா? சிந்தையை விட செல்லா தன்மைத்தது அது. அதனால் நமக்கு இப்போ கருவிகளுக்கு எது எட்டுதோ அதை சொல்கிறோம்கிறார். ஆனாலும் அதை தனியாக எடுத்து சொல்லட்டா கூட அதை கடவுள் வாழ்த்து, மெய் உணர்தல், இந்த மாதிரி அதிகாரத்தில் பறக்க சொல்கிறார் இல்லையா? அதில் இப்போ தனியாக ஒரு பால்னு வகுத்து வீடை சொல்லலை இல்லையா?
அப்படி அந்த திருக்குறளில் அந்த திருவள்ளுவர் விட்டு போனதை நிறைவு செய்கிற ஒரு குறளாக வகுத்தது தான் இந்த திருவருள் பயன். அந்த வீட்டுப்பாலை ஒன்று விட்டு போயிருந்தா இல்லையா, அதை நிறைவு செய்வதற்காக அப்போது சிந்தையும் மொழியும் அப்படின்னா, சிந்தையும் மொழிங்கிறது பாசஞானம் பசிஞானம்னு படிச்சிருக்கோமா இல்லையா, அதெல்லாம் செல்லா நிலைமைத்தது, அதனால் அதை விட்டுருக்குங்கிறாரு. அதை இதில் தனியாக இவர் சொல்கிறாரு, வீட்டுப்பாலை தனியாக ஒரு குறளாக. அப்போ அந்த திருக்குறளுக்கு நல்ல துணையாய் அமைத்தார். அந்த திருக்குறளுக்கு ஒரு நல்ல துணையாக இந்த திருவருள் பயனை வச்சார். இவர் இதை நூலை செய்கிறதுக்கு முன்னால் அந்த தச உபனிஷத்துன்னு சொல்லக்கூடிய வேதத்தில் ஞானப்பகுதி, அதில் முக்கியமான உபனிஷத்துக்கள் 10, அதை எடுத்துக்கொண்டு அதில் உள்ள முக்கியமான சுலோகங்கள் ஒரு 100 எடுத்து ரத்ன மாலா சதரத்ன சங்கரகம், சதம்னா 100, ரத்னம்னா மணிமொழிகள், சங்கரகம்னா சுருக்கம், அப்படின்னு ஒரு நூலை செஞ்சார். அப்புறம் செஞ்சதுக்கப்புறம் அதுக்கு தேவாரத்தில் அந்த கருத்தை சொல்லக்கூடிய பாடல்களை 99 பாடல்களை தொகுத்தார். அந்த 10 அதிகாரத்தில் தொகுத்தார். அது ஏன் 99ன்னு வச்சுக்கிட்டாரு? அது அந்த நரசிங்க முனை அரையர் திருவாதிரை நாளில் அடியார்களுக்கு அன்னம் இடும்போது 999 இலை போடுவார். 100 போட்டிருப்பார், 999 பேரை உள்ளே விடுவார் மாகேஸ்வர பூஜைக்கு. விளங்குதா? அந்த ஒரு இலை பெருமானுக்குன்னு, அதில் அவர் வருவாருன்னு நம்பிக்கையில் அப்படி வந்தார். விளங்குதா? அதனால் இங்கே அந்த 100வது இலை ஒன்று பெருமானுக்குன்னு வச்சது போல் இதை 99 பாட்டை சொல்லி அந்த பாட்டு பெருமானி அப்படின்னு வச்சார். அதுக்கப்புறம்தான் இந்த அப்போ அந்த திருமுறையில் சொன்னதும் அதுவும் கருத்து ஒன்று அப்படின்னு காட்டி அதுக்கப்புறம் இந்த நூலை செய்தார், திருவருள் பயனை செய்தார். அதை 10 அதிகாரங்களாக வகுத்து கொண்டார். அதிகாரத்துக்கு 10 குறள். அந்த 10 குறளில் கடைசி குறளை பலச்சுருதி போல் அமைத்து கொண்டார். பலச்சுருதி அந்த பதிக பலனை சொல்லக்கூடிய பாட்டா. விளங்குதா? இப்போ 1வது அதிகாரம்னா அதுக்கு 10வது பாட்டு என்னது? ஆமாம். இப்போ அந்த பதியை பற்றி படிக்கிங்க. இதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், மண்ணுபவம் தீர்க்கும் மருந்து உளது, மண்ணுபவம் தீர்க்கும் மருந்து உளது அப்படின்னு முதல்ல ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு. இதுக்கு மருந்து இருக்குது, இது உண்ணுகிற மருந்தல்ல, உண்ணும் மருந்து, நினைக்கிற மருந்து. அதை ஐயமில்லாது ஓதணும், ஐயமில்லாது உண்ணணும். எங்கே நாமெல்லாம் ஒப்பேற அப்படின்னு
இல்லையா? இது கண்டிப்பாக நமக்கு பிறவியை நீக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையோடு ஓதணும் என்று சொல்கிறார். ஐயமில்லாது. எதில் ஐயமில்லாது? பலனில் ஐயமில்லாது. எதுன்னு கேட்டால் உடனே சொல்ல மாட்டேங்க. கண்டிப்பாக பிறவி தீர்ந்தே போகும் என்று அந்த நம்பிக்கையோடு ஓதணும் இல்லையாம்மா? அதனால் முதல்ல இது தமிழ் முறையில் வச்சார் பாட்டுக்கடை. தமிழ் முறைன்னா என்ன? தமிழ் முறை என்னப்போ? உயிரெழுத்த இல்லை, வள்ளெழுத்தை முன்னிறுத்துவது. வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு வலிய பொருளை முன்னால் நிறுத்தி எளிய பொருளை பின்னால் நிறுத்துவது. விளங்குதா? தூசி படையை கொண்டு முன்னால் நிறுத்துறது இல்லை. தூசி படைய அதை பின்னால் கொண்டு போயிடு. பின்னால் அதனால் முதற் பொருள் ஆகிய 3 பொருளை முதல் பொருளை முதல்ல சொல்லி தொடங்குவது. அது பாசத்தை முதல்ல சொல்லி தொடங்குகிறோம் உண்மை விளக்கத்தில். அது எதனால்? நம்ம அறிவு சோபான முறையில் விளங்குது. பருமையிலிருந்து உள்ளே போகணும்னு. இதில் அறிவை விளக்கிறவனை முன்னால் வச்சு விளக்க முன்னால் வச்சுட்டு விளக்க மாதிரி பின்னால் வரட்டும்னு. விளங்குதாம்மா? கடவுளை முதல்ல கும்பிட்டு போயா அப்படின்னு முதல்ல அவனை வைக்கிறாங்க. விளங்குதாம்மா? ஆமாம். அதனால் முதல்ல பதி முது நிலை. முதுங்கிறது உயர்ந்த முதுன்னு. மூப்புங்கிறது என்னது? உயர்வை கொடுத்தது. விலகுதாமா? அப்போ உயர்ந்த பதி, மூத்த திருப்பதிகம் என்றார் போல. கேட்டு பதிகம்ன்றப்படாது என்னம்மா? அதனால உயர்ந்த பதியை முதல்ல சொல்லி அந்த பதியினுடைய அதில் முதல்ல சொரூப லக்கணத்தை சொல்லி அப்புறம் தடத்த லக்கணம் இல்லையா? அப்போ அந்த பதியினுடைய அருளை பெறுகின்ற உயிர்களை பின்னால். அதனால் இந்த நூல் திருவும் அருளும் அவற்றின் பயனும். திரு அருள் பயன். திருவும் அவன் அருளும் அவற்றின் பயனும். விளக்குதாமா? அது அந்த புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா அட்டப்படம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? அதில் திருன்னு நடராஜர், அது திரு. சிவகாமி அருள். பயன் கடைசியில் என்ன போட்டிருக்கு? கைலை. கைலை போட்டிருக்கா இல்லையா? இந்த புஸ்தகம் இல்லை, நம்ம புஸ்தகம். நம்ம திருவள்ளுவர் பயன் இருக்கலாமா? அதில் அட்டை கடைசியில் என்ன போட்டிருக்கு? அதான்
அதான் பயன். கைலை திருவும் அருளும் அவற்றின் பயனும். விளங்குதாமா? என்னையா? பட விளக்கம் விளங்குதாமா? சரி சரி. அதனால இந்த 2வது பகுதியில் அந்த அதை பெறுகிற உயிர்கள் எண்ணில்லாத உயிர்கள். அதனால உயிர் அவை நிலை, உயிர் அவை நிலை என்று வச்சார். இல்லையா? 3வது அந்த பயனை பெறவிடாது தடுக்கின்ற மலத்தை 3வது வச்சாரு. இருள் மல நிலை. அந்த இருள் மல நிலைன்னு வச்சாலும் அதில் மாயை கண்மத்தை பற்றி சொல்லலையான ஒவ்வொரு பாட்டில் சொல்லியிருக்கு. சொல்லியிருக்கோங்களோ? சொல்லியிருக்கு. வெடிவாம் அளவும் விளக்க மாயை இல்லையா? அதனால் மாயை ஒரு பாட்டில், கண்மத்தை ஒரு பாட்டில் சொல்லியிருக்காரா இல்லையா? ஆமாம். வடிவாதி கண்மத்து வந்து, வடிவாதி எப்படி வரும்? கண்மத்து அளவில். இதில் ஆனாலும் பெயரியல்னு தொல்காப்பியத்தில் இருக்கா இல்லையா? அதில் பேர் எப்படி வரும்? என்ன சொல்கிறாரு? 4 பேர் வருதா? ஒரு பொருளுக்கு பெயர் என்பது, ஆமாம், பண்பு, அளவு, புகழ், இப்படிலாம் இருக்கு. அதில் தலைமை பற்றி வரும், தலைமை பற்றி வரும், அளவு பற்றி வரும். பெயர் எப்படி வரும்? தலைமை பற்றியும் வரும், அளவு பற்றியும் வரும் இல்லையா? இப்போ தூத்துக்குடி இருக்கு, இவங்க தெரு இருக்கல, இவங்க தெரு போயிருக்கல, அங்கே பக்கமே போக மாட்டேல எப்பாடி? இவங்க தெருவுக்கு விஜயலட்சுமி வீதின்னு தான் பேர். அங்கே நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் பேர் ஏன் வச்சுருக்காங்க? தலைமை பற்றி. அங்கே நோட்டபிள் ஃபிகர் யாருன்னா இவங்க. இல்லைம்மா, ஒரு மந்திரி இருக்காருன்னு வைங்கம்மா, மந்திரி ஒரு வீட்டில் தான் இருப்பார், ஆனால் அதை என்ன சொல்லுவாங்க? மந்திரி வீதி அப்படி சொல்லுவாங்களா இல்லையா? வழக்கம் சொல்கிறது வழக்கம் தானே. தலைமை அது ரொம்ப நோட்டபிள் ஃபிகர், அவரை சொல்லி அவர் இருக்க தெருன்னு சொல்கிறது, அது தலைமை பற்றிய வழக்கு இல்லையா? இப்போ தோப்பு, தோப்புனானது மரங்களின் தொகுப்பு தோப்பு. விளங்குதாமா? அப்போது அதில் பல மரங்கள் இருந்தாலும் அதிகமாக இருக்கிற மரங்களை வச்சு தென்னந்தோப்புங்கிறோம். மற்ற மாமரம், மற்ற மரம் அது ஒன்று ஒன்று இருக்கும். அது எதை பற்றி? மிகுதி பற்றி இல்லையா? அதுபோல் தலைப்பு வரும். இங்கே இருள் மல நிலை மாய கண்மத்தை பற்றி சொல்லியிருந்தாலும் தலைமையான மலம் ஆணவம் என்பது பற்றியும், அதில் மிகுதியாக 8 பாடல்களில் இந்த ஆணவம் பற்றி பேசுகிறதுனாலையும் இதை இருள் மல நிலை என்று அதற்கு அதிகார தலைப்பு வைத்தார்.
அப்புறம் இது தடுக்கிறது. இது என்னது? அந்த பதியினுடைய பயனை உயிர்கள் பெறாமல் தடுக்கிற மலத்தை இங்கே சொன்னார். மூணாவது அந்த தடையிலிருந்து நிவர்த்திக்கிற அருள், அந்த அருளை நாலாவது சொன்னார். இல்லையா? அருள், அருளது நிலை. அந்த அருள் சகலராகிய நமக்கு உருவாய் வரும். எப்படி வரும்? அருள் உருநிலை. அருள் உருநிலை. குருவாய் வருவத உருநிலை. அருள் உருநிலை. அது 5. அந்த உருவா வரணும்னா தவம் செஞ்சுருக்கணும். தவத்தின் உரு தான் இல்லையா? அதை சித்தியாரில் எப்படி சொல்வார்? சித்தியார் 8வது பாட்டு. சித்தியார் 8வது பாட்டு, 8வது நூற்பா. மன்னவன் தன் மகன் வேடடத்தை தங்கி, அது சொல்றா இல்லையா? மண்ணும் அருளால். மண்ணும் அருளால்னா என்னது? மண்ணும் அருளால் இல்லையா? சிவம் குருவாகி வராரு. இப்போ மண்ணும் அருள்ங்கிறது சிவபுண்ணியத்தே மண்ணும் அருள் என்பார். சிவபுண்ணியத்தை என்ன சொல்கிறாரு? அது ஆமாம். அப்போ சிவத்து உடைய பெருமையை உணர்ந்து அன்பால் செஞ்சால் தான் அது தபம். விளங்குதா? அதனால் சிவபுண்ணியத்தை எப்படி சொல்லிட்டாரு? காரணத்தை காரியமாக உபசரித்தல். அருளால் செஞ்சால் தான் அது தவம். விளங்குதா? அதனால் சிவபுண்ணியத்தை என்ன பேர் வச்சார்? மண்ணும் அருள். விளங்குதா? அந்த அருள் தான் உரு. அதனால இங்கே என்ன சொல்கிறாரு? அந்த அருளால் வர்றத உருவாக வருதுன்னா அருளின் திரட்சி. மண்டுதல் என்னது? அருளின் பெருக்கம். அந்த அருளின் பெருக்கம் தான் உருவா வருதான். அது அருள் உரு நிலை. அது வரைக்கு பொதுப்பகுதி. அப்போ குரு வந்து உபதேசம் பண்ணிட்டாரு அப்படின்னா அதோட பிறவி அருந்துருது. உபதேசம் கேட்டாச்சுன்னா அருந்துருது. அருந்துருதா இல்லையா? கேட்டாலும் ஞானம் வந்தாச்சுனாலே பிறவி அதோட குளோஸ். அதனால பின்னால் இருக்கிறது சிறப்பு அதிகாரம், உண்மை அதிகாரம் இல்லையா? அதில் முதல்ல அறியும் நெறி. அவன் நமக்கு நெறினா வழி, படி வழி. அவன் நெறியில் அறிவிப்பது, படிப்படியாக அறிவிக்கிறது. அது உபதேசம். அறியும் நெறினான உபதேசம். அறியும் நெறி என்பது அவன் அறிவிக்கும் நெறி. சரி, உபதேசத்தை கேட்க கேட்க என்ன வரும்? கேட்டு நின்றால் உயிர் விளக்கம். உயிர் விளக்கம் என்பது உயிரினுடைய அறிவின் விளக்கம். விளங்குதா? அது 7வது அதிகாரம். அப்போ அறிவு விளங்குனா ஆனந்தம் விளங்கும். அது இன்புறு நிலை. இப்போ அது நிலைக்கிறதுக்கு 5 எழுத்து ஓதணும். 5 எழுத்து அருள் நிலை. அப்போ 5 எழுத்து தான் அருள். அருளினுடைய தூல நிலை.
அப்புறம் இந்த முத்தியை அணைந்தவருடைய தன்மை என்று இப்படி 10 அதிகாரம் வச்சிருக்கிறாரு. அதிகாரத்துக்கு 10 குறள், அதிகாரத்துக்கு ஒரு தலைப்பு, அதன் கீழே 10 குறள்கள். அதில் 10வது குறள் பலச்சுருதி போல. 10வது குறள் பலச்சுருதி போல இந்த அதிகாரத்தின் பலனை சொல்லக்கூடியது. இப்படி இந்த நூலை அவர் அமைச்சிருக்கிறாரு. இது சிவப்பிரகாசம் என்ற அவருடைய அட்டகத்தில் தலைமையான நூல். அது ஆகம பொருளையெல்லாம் தொகுத்து சொல்கிற நூல். அப்போ அந்த 100 பாட்டை படித்தா ஆகமங்களை படித்த அறிவு கிடைக்கும். விளங்குதா? ஏன்னா ஆகமம் என்பது கடல் போலது இல்லையா? அத்தனையும் படிக்கிற இந்த 100 பாட்டை படித்தா அந்த பொருளை நாம் தெரிஞ்சு கொள்ளலாம். அப்போ அந்த சிவப்பிரகாசம் ஆகமங்கிற கடலை கடக்க செய்கிற கப்பல். அப்போ இந்த சிவப்பிரகாசம் கப்பலாய் விளங்கவே அதை செலுத்துகிற மாலுமியாய் இருப்பது திருவருட் பயன். மீகாமன் யாரு? மீகாமன். அப்போது என்ன தெரியுது? சிவப்பிரகாசம் படிக்கிறதுக்கு முன்னால் படிக்கணும், படிச்சுட்டு போகணும். அதுக்கு முன்னுரை போல் இருக்கும். இது போல முன்னுரை போல. முன்னுரை படிச்சிருக்கீங்களா? முன்னுரை பின்னுரை எல்லாம் படித்தாச்சு. என்னம்மா? பாயிரம். முன்னுரைக்கு என்ன பேர்? பாயிரம். பாயிரம் அந்த நூலுக்கும் பாயிரத்துக்கும் என்ன தொடர்பு? இல்லைம்மா? அது மாளிகைக்கு மாடம் போல, மாளிகைக்கு மாடம் போலவும் மதம் கொண்ட யானைக்கு மத்தகம் போலவும். கொளிச்சென்றபடி துண்ணூசி சென்றார் போல, கொளிச்சென்றபடி துண்ணூசி சென்றார் போல, கொளிச்சென்றபடி துண்ணூசி செல்வது போல.
இப்போ கொழுனானது கொழு அப்படிங்கிறது அந்த கலப்பையில் அந்த கடினமான நிலத்தை பிளந்து கொண்டு செல்லக்கூடிய கூர்மையான இரும்பு பகுதியும், ஊசியில் அதனுடைய அந்த ஷார்ப்பாக முன்னால் இருக்குதா இல்லையா, அது கொழு இல்லையா. அந்த ஊசியின் பின்பகுதி என்னது? ஊசி, தையல் ஊசி இருக்குல்ல, அதுக்கு பின்பகுதி என்னது? அது காது இருக்கிற பக்கம். காதுனா ஓட்டை இல்லையா. அந்த ஓட்டை இருக்க பக்கத்தில் அதில் நூல் துணி இருக்கும். அந்த காதில் நூல் துணி இருக்குமா இல்லையா. அதை கொண்டு முதல்ல துணியில் கொண்டு குத்துனா போவாது. போகுமா? தீமா திருப்பி வச்சு குத்துனா போகுமாம்மா? அப்போது அந்த முன்னால் இருக்கிற பகுதி, ஊசியாக இருக்கிற பகுதி போச்சுன்னா பின்னால் இவன் போயிடுவான். அது மாதிரி முன்னுரை அது விளங்கிடுதுன்னா பின்னால் இருக்க பாடம் விளங்கிடும். அது கொஞ்சம் பெருசாக இருக்காதியா, அது கூட நுழைஞ்சிரும்ல அப்படிங்க. விளக்குதா? அதனால் இந்த திருவருள் பயனை படிச்சுட்டு அந்த சிவப்பிரகாசம் படித்தா விளங்கும். இதில் உள்ள சொற்கள் கருத்து நிறைய அதில் வந்திருக்கும். விளங்குதா? அதனால் அது முக்கியம்னா இதுவும் முக்கியம். எது முக்கியம்னா சிவப்பிரகாசம் முக்கியம், இதுவும் முக்கியங்கிற. இப்போது இந்த திருவருள் பயனில் பதிமுது நிலை, அதில் அவர் அந்த உயர்ந்த பதியை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், அதாவது இந்த குறளில் எத்தனையோ குறள் வெண்பாவில் சொல்லியிருந்தாலும் அணி நலன்கள், இந்த 2 வரிக்குள்ள நிறைய அலங்காரம் இல்லையா. தமிழில் அலங்காரம்லாம் எங்கே இருக்குது? அலங்கார நூல் எதுமா சொல்லுமையா? அலங்கார நூல் எது? தண்டி. ஆமாம், அதெல்லாம் வடமொழி, எல்லாமே வடமொழி தான். ஆனாலும் நாம் அதை இங்கே பயன்படுத்துகிறோம். ஏன்னா நமக்கு அந்த வேற்றுமை இல்லை. ஆமாம், அந்த அலங்காரங்கள் இந்த 2 வரிக்குள்ள அலங்காரம். அப்போது இது சாத்திர நூல். சாத்திர நூலையே காவியம் போல சொல்கிறது. சாத்திர நூலையே ஒரு காவியம் போல அழகுபட சொல்வது. அத்தனை அணிகளை அதில் வைக்கிறார். அலங்காரங்கள் இதில் அந்த பொது அதிகாரம் பதிமுது நிலையில் முதல்ல அந்த பதியினுடைய உயர்ந்த தன்மைகளை, சுரூப லட்சணத்தை, அந்த பகவன் 6 குணங்களை உடையவன். பகனானது 6, பகனா 6, 8 குணத்தை 6 சொல்லுவோமா இல்லையா. ஆமாம், அதை சொல்கிறாரு. எனவே அவன் அகர உயிர் போல அறிவாகி எங்கும் நிகரிலே நிற்கும் நிறைந்து என்று அவன் அகரம் போல நிற்பான்,
எழுத்துக்கு அகரம் போல நிற்பான் இல்லையா? உடலுக்கு உயிர் போல நிற்பான். ஆனால் அறிவாகி நிற்பான், எங்கும் நிற்பான், நிறைந்து நிற்பான், நிகர் இல்லாமல் நிற்பான் என்று இப்படி 6 தன்மைகளை சொல்கிறார் 6 சொற்களில் இல்லையா? அத்தனை உயர்ந்த பொருளால் நமக்கு என்ன பயன் இருக்கட்டுமே, இவ்வளவு சிறப்பு இருக்குது, நமக்கு என்னையா பிரயோஜனம் அப்படின்னு கேட்பீங்களா இல்லையா? நாங்கள் கேட்க மாட்டோம். ஆமாம், ஒருத்தங்கிட்ட பெரிய செல்வராக இருந்தாலும் அந்த செல்வத்தினால பயன் இருந்தால் தானே. ஆமாம், திருக்குறளில் நன்றியில் செல்வம் அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்குதா இல்லையாம்மா? இருக்குது. செல்வத்துக்கு என்ன நன்றி? செல்வம்லாம் நன்றியோடு இருக்குமோ? இருக்குமாம்மா? அப்போ நன்றியில் செல்வம்னா என்ன? நன்றி என்பது நன்மை இல்லாத புதையல் போல இருக்குது இல்லையா? அப்போது அவ்வளவு பெருமை இருந்தாலும் அவனால் நமக்கு பயன் இல்லைன்னா புதையல் மாதிரி பயனில்லாத செல்வமாக இருந்து பயனில்லை. விளங்குதா? அதனால் என்ன பயன்னு கேட்குறாரு. அவன் என்ன செய்கிறான்னா, அவனைப் போல நம்மையெல்லாம் மாற்றிடுறான். அவன் என்ன செய்கிறான்? அவனைப் போல நம்மையெல்லாம் மாற்றிடுவாங்கிற. அதனால் அவன் எப்படி இருக்கான்? மாறாத அறிவு, மாறாத ஆனந்தமும் இருக்கான். அதுபோல் நமக்கு மாறாத அறிவை தந்து மாறாத ஆனந்தத்தை தருவான் என்று அவனுக்கு பயன் இல்லையா? அப்போ அருளும் பயனும் 2 பாட்டில் சொல்லிடுறாரு. அது திருவாசகத்தில் சதகம், திருச்சதகம் இருக்கா இல்லையா? பக்தி வைராக்கிய விசித்திரம். பக்தி விஷயத்தை பாட்டிலையும் வைராக்கிய விசித்திரத்தை 2வது பாட்டிலையும் சொல்லி மற்றதெல்லாம் இதனுடைய விரிவுன்னு சொல்கிறாரா இல்லையா? மற்ற 98 பாட்டும் அதே போல் இங்கே 2 பாட்டில் திருவருள் பயன் முடிச்சாச்சு. முடிச்சாச்சு. அப்போ மிச்சம்லாம் இதனுடைய விரிவு இல்லையாம்மா? முதல்ல தொகுத்து சொல்லிவிட்டு அப்புறம் முதல்ல இதை தெரிஞ்சுக்கோ. அந்த முன்னுரை போல் முன்னுரை தனியாக இருக்குது இல்லையா? பாயிரம் தனியாக எழுதியிருக்கிறாரு. ஆனால் இங்கே இவர் தற்சிறப்பு பாயிரம் போல முதல் 2 குறள்களையே பாயிரம் போல் அமைத்து கொண்டார். இது திருவருள், இது பயன் இல்லையாம்மா? ஏன்னா அது குறள் வெண்பாவாக இருக்கிறதுனால 2 குறளில் சொல்கிறாரோ. 2 அடியாக இருக்குல்லாம்மா. அதனால் 2 பாவில் திருவருளையும் பயனையும் அதை ஒரு பாவில் இதை ஒரு பாவில் சொல்லி திருவருள் பயனை சொல்லிடுறார். விளங்குதா? அப்போ இந்த எண்ணில்லாத ஆன்மாக்களை அவனைப் போல ஆக்கணும்னா எத்தனையோ பிறவி அடைஞ்சு நான் முக்தி அடையாமல் கிடந்தும் மண்டையை உடைச்சிக்கிட்டு இருக்கமே. அப்போ ரொம்ப பெரிய சாமர்த்தியசாலியோ அவன் அப்படின்னு வருமா இல்லையா? ஆமாம், அவன் பெருமைக்கு ஒப்பில்லை, நுண்மைக்கு ஒப்பில்லை, பேற்றின் அருமைக்கும் ஒப்பில்லை, பேர் அருளுக்கும் ஒப்பில்லைன்னு அவனுடைய ஒப்பில்லாத தன்மைகளை சொல்கிறார் இல்லையா? அதை சொல்லி அப்போது அந்த அவனுடைய ஒப்பில்லாத தன்மைகளை சொன்னவர்
இவ்வளவு ஒப்பில்லாத தன்மை உடையவன் உங்களை அவனைப் போல் ஆக்குவது எவ்வாறு என்று கேட்டால், நாம் முக்கிய நாடு திருவடி நகரம்னு சொன்னோமா இல்லையா? நாடும் திருவடியின் நகரம் இப்படி தானே படிச்சு. அதுபோல் ஆக்கி, எவையும் ஆக்கி, எவையும் அழித்து, எவையும் ஆசுடன் போக்கும் அவன் போகா புகழ். விலகுதம்மா, படைத்து காத்து அழித்து அப்படி அவனை விட்டால் நமக்கு வேறு புகலிடம். எனவே ஒடுக்குபவனை விட்டால் நாம் ஒடுங்குகிற இடம் இல்லைங்கிறார். நாம் ஒடுங்குவதற்கு ஒரு இடமில்லை. ஒடுக்குபவனே நமக்கு புகலிடமா என்று சொல்கிறார். அப்போ அவன் இப்படி நமக்கு வேண்டிய தனுகரணாதிகளை ஆக்கி படைத்து காத்து அழைத்து இதெல்லாம் செய்கிறான். இப்படி தான் நமக்கு தன்னை போல மாற்றுகிறதுக்கு இது ஐந்தொழில் செய்கிறான்னு சொன்னார் இல்லையா? அப்போ அவனுக்கு அப்படி செய்கிறதுக்கு அவனை நாம் அறிந்து வழிபடணுமே. அவனை அறிந்து வழிபடனா அவன் அருவும் உடையான், உருவும் உடையான், அருவுருவும் உடையான் என்று அவன் மூவகை திருமணிகளை கொண்டு அருள் செய்வான் என்று சொன்னார். அப்போ இந்த உருவங்களெல்லாம் எடுத்து வருவானானால் அவனுக்கு இந்த உருவத்தை கொடுப்பது யார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் நம்ம பல்லார் உயிர். பல்லார் உயிர் எல்லாம் உணர்த்த உணர்வும் பான்மை உடைய உயிர் இல்லையா? பல்லுயிர் ஆறுயிர், உணர்த்த உணரும் பான்மை உடைய உயிர். அது மேலொருவன் உணர்த்துறவன் எப்படி இருக்கணும்? நம்ம காட்டிலும் ஆற்றலில் உயர்ந்தவனாக இருக்கணும். அவன் தான் உணர்த்த முடியும் இல்லையா? ஆமாம். இப்போ மேலொருவன் உணர்வது உயிர்கள். அவனுக்கு மேலே ஒரு பொருள் கிடையாது. ஆனால் உணர்த்துகிற அவனுக்கு மேலே அப்போ அவன் தற்பிரகாசம் உடையவன். அவனை உழக்கிறதுக்கு ஒருத்தரும் மற்ற எல்லாமே பரப்பிரகாசம்தான். அவன் ஒருவன் தான் தற்பிரகாசி. இவ்வாறு அவன் அறிவிப்பவனை உயிர்கள் அறிய முடியுமா அப்படின்னா ஆமாம். அவன் அவ்வளவு அரிய பொருளாக இருந்தாலும் அடியவருக்கு அவனை இடைவிடாது வழிபடுவதற்கு அவங்க அறிவை விட்டு நீங்காது இருப்பான். ஆனால் அறிவாய் அகலான் அடியவருக்கு வானாடாரும் காணாத மண், வானாடரும் காணாத. அவர் அறிவுக்குள்ளேயும் பண்ணியிருக்காங்க. அவனை நாடிக்கிட்டு இருக்காங்களே, அவங்க அறிவுக்குள்ளேருந்து அவனை நாடச் செய்வதும் அவன்தான். ஆனாலும் அவனை அறிய மாட்டார்கள் என்று சொல்கிறார். அப்போது அந்த பெருமான் அவன் அருள் நோக்கிலும் வேறுபாடு உண்டா? இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு. அவன் அருளும் அவன் வேறுபடுவது போல் அவன் அருளும் வேறுபடுமோ அப்படின்னா அவன் அருளில் சலமில்லை. அதனால் அவன் என்ன சொல்கிறாரு? அவன் அருளில் வேறுபாடு கிடையாது. ஆமாம். அவன் எங்கும் நிற்பான், எவையும் நிற்பான், எரியுறு நீர் போல கலந்து நிற்பான். அவன் தானே தனி. எனவே அவன் தன்னுடைய தன்மைகளை மற்றவங்களுக்கெல்லாம் தரக்கூடியவனை தவிர எதிலையும் பெறமாட்டான் என்று சொல்லி, இதனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணும்? உள்நூலது ஐயமில்லது உணர்வாய் ஓவாது அனுபவத்திற்கு மருந்து இல்லையா? அப்போது நமக்கு தொடர்ந்து வருகிற பிறவியை தீர்க்கக்கூடிய மருந்து தான் இந்த பதி. இந்த பதி தான் நமக்கு அந்த பிறவிங்கிற நோய்க்கு மருந்து. மண்ணு தவம் தீர்க்கும் மருந்து உள்ளது இல்லையா? இந்த மருந்து நாம் உண்ணும் மருந்தல்ல, இது எண்ணும் மருந்து.
இடைவிடாது ஓவாது நினைங்க என்று சொல்லி அந்த 10 பாட்டை வரிசையாக ஒரு முறையில் வச்சுருக்காரா இல்லையா? ஒன்று ஒரு கருத்து சொன்னால் அதுக்கு எவ்வளோ கேள்விக்கு அடுத்தது அப்படி 10 பாட்டையும் ஒரு வரிசைப்படுத்தி மாலை போல அதை தொகுத்து அமைச்சிருக்கிறார். அதில் இந்த முதல்ல ஒரு காப்புச்செய்யுள், அந்த காப்புச்செய்யுளில் நற்குஞ்சர கன்று நன்னின் கலைஞானம் கற்குஞ்சரக்கன்று காண்கிறார். எனவே இந்த அரிய நூலை நாம் படிக்கணும்னா என்ன செய்யணும்? முதல்ல யாருடைய கருணை வேண்டும்? ஆமாம், விநாயகப் பெருமானுடைய. அதனால் நற்குஞ்சரம் அது அந்த குஞ்சரம் நல்குஞ்சரம். நல்லுன்னு என்னது? நற்றாள் சொன்ன மாதிரி இது என்னது? நற்குஞ்சரம். அது நற்குஞ்சரம். அதை நன்னில் அது கற்குஞ்சரம் என்று நன்மை ஒன்றையே செய்யக்கூடிய யானை அது குஞ்சரம். அதை நன்னின் புகலிடமாக அறிந்து சார்ந்தால் நன்னின் வழிபாடுதல் செய்தான் இல்லையா? அதை வெறுமன கல்லுனால் ஆன யானைன்னு நினைக்கப்படாது. அது கல்குஞ்சரம் என்று, அது நல்குஞ்சரம். விளங்குதா? நமக்கு வீடு பேரை தரக்கூடிய யானை. நன்னின் வழிபட்டால் கலைஞானம், இந்த நூலறிவு வருந்தி கற்கக்கூடிய ஒரு சரக்கு இல்லை இல்லையா? எளிதாக நமக்கு விளங்கும். அது அந்த வினாவெண்பால சொன்ன மாதிரி சொல்கிறாரு. இந்த நூலை எப்படி படிக்கணும் பாரு. அருளால் உணர்வார். இந்த நூல் என்பது திருவருடைய விக்கிரகம், மூர்த்தம். அப்போ இதை படிப்பது அதுக்கு செய்கிற வழிபாடு. விளங்குதாமா? அபிஷேகம் செய்கிறதெல்லாம் என்னது? இந்த நூலை படிக்கிறது தான் அபிஷேகம், தூப தீபமெல்லாம். விளங்குதா? புசத்தை வச்சு பூச ரூமில் கொண்டு வச்சு பூசிப்பதல்ல, வாசிப்பது தான் பூசிப்பது. இதை வாசிப்பது தான் பூசிப்பதுங்கிறார். அதனால் இதை திருவருளை பெற்று படித்தா எளிதாக புரியுங்க இல்லையா? அதில் சொன்ன மாதிரி இது திருவருளினுடைய ஒரு வடிவம் என்று எண்ணி நாம் இதை படித்தா அது என்ன செய்யும்? அகலாது நிற்கும், மறக்காது. செம்மை பொருள் தந்து நிற்கும். செம்மை பொருள், சரியான பொருளை உணர்த்தும் இல்லையா? இல்லை இது வெறுமனே எழுத்து தாளுன்னு நினச்சி படித்தா கையில் ஊமன் கண்ட கணா போல உன்னை கேட்டால் என்ன செய்ய முடியாது? கையும் காட்ட முடியாது, கையும் இல்லை இல்லையா? சைன் லாங்குவேஜ் செய்ய முடியாது, வாய் பேச முடியாது. அப்போ என்ன தான் செய்வான்? பெப்பரப்ப அப்படின்னு நிற்பானா இல்லையாம்மா? அப்படித்தான் நிற்கணுங்கார். விளக்குதாம்மா? அதனால் இந்த புஸ்தகத்தை திருவருளுடைய உருவத்திருமேனி இது இல்லையா என்று, அருளினுடைய வடிவம் என்று அதை பக்தியோடு வாசித்தால் உங்களுக்கு மறக்காமல் நிற்கும், நல்ல பொருளையும் உணர்த்தி நிற்கும் சொல்கிறார். விளங்குதா? இதெல்லாம் நாம் அதனால் நற்குஞ்சரக்கன்றி நன்னின் கலைஞானம் கற்குஞ்சரக்கான் வினை வெளிப்பட்ட உலகத்து யானைகள் போலின்றி, அந்த உலகத்து யானையெல்லாம் வினை வெளிப்பட்ட ஊன யானைகள், அது
ஊனம், அறிவிலே ஊனமுடைய ஊனால் ஆன யானைகள் அதெல்லாம் விளங்குதா? ஆமாம், அது அறிந்தறிந்தும் பாகனையே கொல்லும். முதல்ல யாருக்கு வேட்டு? ரொம்ப நெருக்கமாக இருக்க அவனுக்கு தான். விளங்குதாமா? ஆனால் இந்த யானை அது மாதிரி இல்லை, எப்பொழுதும் நன்மை ஒன்றையே செய்யக்கூடிய யானை. அதனால் நற்குஞ்சரம்னார். அது அருட்தன்மையை உணர்த்த விநாயகப் பெருமானின் நற்குஞ்சரம்னு சொல்லி அந்த யானை கன்று நறு. நற்குஞ்சரம்னு சொல்வது மட்டுமில்ல, கன்று நறு. அது உங்களுக்கு அறிவை முதிர்வித்து நீக்குமே தவிர அது முதிர்ந்து இறக்காமல் இருப்பது. மண்ணில் வளர் மதி கொழுந்து நரால் யானை. மண்ணில் வளர் மதி கொழுந்து என்றார் போல என்றும் இளமையுடன். ஏன்னா அவர்களுடைய வடிவு மூத்து உதிர்கின்ற மாயா வடிவல்ல, இது மாயாத வடிவு, இது மாயாத அருள் வடிவு. அதனால் அதை நல்குஞ்சரம் என்று விசேடித்தார். அது வெளியே கல்லாக நின்றாலும், வெளியே அது கல்லாக நின்றாலும் உள்ளே நமக்கு வரும் நன்மையெல்லாம் இதன் மூலமே வந்ததென்று உணர்ந்து நன்றி உணர்வுடன் அவனை வழிபட வேண்டும். நமக்கு வர நன்மையெல்லாம் யார் மூலம் வருது? அந்த இருக்காரு, அவர் மூலம்தான் வருது. அந்த கல்லாக உட்கார்ந்துருக்கிறாரே, அவர் மூலம் தான் நமக்கு எல்லா நன்மைகளும் வருதுன்னு. அதனால் அந்த திருவருளை உயிருக்கு வழங்குவதிலே அவர் சலிப்பில்லாதவர், அவரே சலிப்பில்லாதவர் என்பதை காட்ட அவரை கன்றென்றார். அந்த அன்பின் மண்ணும் அரணே, அன்பின் மண்ணும் அரண், அரணை மண்ணும் இருளை மதி துறந்தவாறு மலம் துறந்து காந்தம் இரும்பை தன்னின் வலிப்பது போல நம்முடைய அறிவில் இருக்க மலத்தை நீக்கி தன்னை நோக்கி ஈர்ப்பவன் யார்? இந்த பெருமான். அதனால் இங்கே அந்த நண்ணுதல் என்பது நம் துன்பம் அகற்றி இன்பம் தந்து அபயம் அளிப்பவன் இவன் என்பதில் ஐயமில்லை என்பார். அது இப்படி நாம் நம்பிக்கையோடு வழிபட்டால் அது வாயிலே வைக்கும் அளவில் மருந்தாகி, வாயிலே வைக்கும் அளவில் மருந்தாகி தீய பிறவி நோய் தீர்க்குமே என்பார். தஞ்செழுத்து மற்ற அருந்து உள்ளே போய் செமிச்சு அதுக்கப்புறம் பலன் தரும். இது சொன்ன உடனே பலன் என்று 11ஆம் திருமுறையில் சொல்லுவார். அதுபோல் இங்கே இந்த பெருமானை நாம் நினைச்ச உடனேயே அந்த இரும்பு கடலை எது? இந்த சாத்திரம், சாத்திரத்துக்கு என்ன பேர்? இரும்பு கடலை. இரும்பு கடலை போல அந்த சாத்திர அறிவு அது நமக்கு பொறிகடலை போல, பொரித்த கடலை போல் அது சாப்பிட்டாயிருந்தா இல்லையா, அப்படி பொறிகடலை போல ஆக்கி தருவது எதுனா இந்த யானை, காப்பு செயலில் சொல்லக்கூடிய யானை. அதனால் இதை தன் நெஞ்சுக்கும் மாணவருக்கும் அவர் உரைக்கிறார். தன் நெஞ்சுக்கும் சொல்கிறாரு, மாணவர்களுக்கும். அதனால் இந்த முதல்ல இந்த நூல் விளங்கணும்னா என்ன செய்யணும்? ஆமாம், இந்த விநாயகப் பெருமான திருவடிகளை சூடிக்கிட்டு படிங்க, உங்களுக்கு இந்த நூல் விளங்கும் என்று சொல்கிறார். இதை தொடர்ச்சியெல்லாம் நாம் வருகிற வகுப்பில் பார்க்கலாம்.
வாழ்த்தும் குருமரபு வாழ்த்தும். வான்முகில் விழாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் உங்க நல்தவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போது நெறிகாட்டு வெண்ணை, பயில் வாய்மை கண்டான் சந்ததி கோர்மைஞான பானுவாகி, குயிலாரும் பொழில் திரு ஆபடு துறைபால் குரு நமச்சிவாய் தேவன், சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலக மாதோ. திருச்சிற்றம்பலம்.